Hi guys, welcome to our YouTube channel. So இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா இந்த ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது எப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் வந்து எப்பயுமே ஹையர் ஹை கிரியேட் ஆகும், அதே மாதிரி ஹையர் லோ கிரியேட் ஆகும். அதுவே டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் என்ன ஆகும்னா இப்படி லோயர் ஹை கிரியேட் பண்ணி மார்க்கெட் கீழே போகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல லோ ஃபார்ம் பண்ணல, அதுக்கு பதிலாக இந்த ஹையர் ஹை கிட்ட வருதுன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஐடியா என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகுது, எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு ஹேமர் இல்லை புல்லிஷாக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸும் அந்த கேண்டில் கீழே நம்ம வைப்போம். ஸோ இது வந்து ஹையர் ஹையில் அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டில் எடுக்கிற என்ட்ரி. ஸோ அதுவே இந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்காமல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மார்க்கெட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே வரும். ஸோ இதுதான் அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த லோ வரைக்கும் கண்டிப்பாக புஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல தான் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியும். ஸோ இந்த டேஷ்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மறுபடியும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்பயுமே வந்து ஹையில் தான் செல் பண்ண முடியும். அதாவது பை பண்ணும்போது பை லோ செல் ஹை. அதாவது அப் ட்ரெண்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா பை லோ செல் ஹை, டவுன் ட்ரெண்டில் வந்து செல் ஹை பை லோ பண்ணுவோம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோயர் ஹை இங்கே ஃபார்ம் ஆகுது, ஃபஸ்ட் டைம் ஃபார்ம் ஆகிட்டு செகண்ட் நம்ம எப்போ வந்து என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியாவில் நம்ம ஆக்சுவலி என்ட்ரி எடுப்போம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த லெவலில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு அதிகமான ரிஜெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஷார்ட் பொசிஷன் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த இதில் ஒரு எனக்கு ரெட் கேண்டில் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ரெட் கேண்டிலில் வச்சுட்டு, ஸோ என்னோடய ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே வச்சுட்டு நான் இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ரீசெண்டான லோவை டார்கெட் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஏன் ரீசெண்டான லோவை நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் நல்லாவே போயிடுச்சுன்னு அர்த்தம். மீன்ஸ் நல்லாவே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அதோட அப் ட்ரெண்டாக மாற டெண்டன்சி வந்து அதிகமாயிரும், அதோட ப்ராபபிலிட்டியும் அதிகமாயிரும். ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நமக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் இது. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் லோயர் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து பஃபர் பண்ணி வச்சுட்டு இது டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டையும் டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டையும் நம்ம வந்து பை பண்ணுவோம். ஸோ இதிலே வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஸ்டாப் ஹிட் ஆகுதுன்னு வைங்களேன். இதுவே நீங்கள் ஹிட் பண்ணாலும் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் என்டையர் அக்கௌண்ட் ஒரு 10 ட்ரேடிங்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் நம்ம ஞாபகம் வைக்கிறது என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சரல் லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ செல்லில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரு, பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் அல்லது இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு என்ட்ரி, சரிங்களா. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் அது ரிப்ளிகேட், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். லைக் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சா இல்லை ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதும், நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ அடுத்து வந்து இப்போ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மார்க்கெட் டேரெக்டாக இங்கே கூட புஷ் பண்ணும், இந்த ரீசெண்ட் ஹை கூட புஷ் பண்ணி மறுபடியும் அங்கேருந்து கீழே ஃபெயில் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டும் பிஹேவ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும், அதாவது 1 மினிட்டாக இருந்தாலும் 3 மினிட்டாக இருந்தாலும் 5 மினிட்டாக இருந்தாலும் 1 வீக்காக இருந்தாலும் 1 மந்த்தாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் கிரியேட் பண்ணும். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும், சரிங்களா. அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணால் தான் நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். மந்த்லி ஸ்ட்ரக்சரில் வந்து பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் பொசிஷனல் ட்ரேட் எடுக்கலாம், வீக்லி ஸ்ட்ரக்சர் பொசிஷனல் ட்ரேட் எடுக்கலாம், 1 hour டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம் அதிகமாக. ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சரில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லிமிட்டட் ரிஸ்க் இருக்கும், ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 ரேஷியோ கிடைக்கும். அதாவது 50 பாயிண்ட் நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் நம்மளுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃப்யூச்சரில் பண்ணுறாங்களா ஈஸியாக அது மாதிரி எடுத்துடலாம். ஆப்ஷனும் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஆப்ஷனுக்கும் வந்து இந்த என்ட்ரியில் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து எப்படி அந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகும்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த
ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து 40 to 80 பாயிண்ட்ஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் ஈஸியாக மெயின்டைன் ஆகும். ஸோ ஆப்ஷன்லேயும் ஈஸியாக பெனிஃபிட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரக்சர் தவிர வேறு எங்கே நீங்கள் ஆப்ஷனில் எடுத்தாலும் உங்களுக்கு வால்டிலிட்டியில் ஸ்டாப் ஹிட் ஆகிடும். ஸோ அதுதான் நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனை. ஸோ இப்போ நம்ம இது தெளிவாக பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒரு டவுன் ட்ரெண்டில் வரும். ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து இந்த டேஷ் லைனில் என்ட்ரி பாயிண்ட்ஸ் எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து லிமிட்டடான ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம எடுப்போம். ஸோ இதுவே நம்ம சார்ட்டில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி சார்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி இந்த சார்ட் வந்து கரண்ட் மந்தோட இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்கிறோட பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் எப்போயுமே வந்து சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டைம் ஃப்ரேம், அதாவது 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்கேல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா சார்ட்டை வந்து ஜூம் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் டேட்டாலேருந்து எப்போயுமே பார்க்க ஆரம்பிங்க. அதாவது ஃப்யூச்சர் வந்து பார்த்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஜெயிக்கிறதுக்கு 50% இருக்குது, தோக்குறதுக்கும் 50% இருக்குது. பட் எதை வச்சு நம்ம வந்து அந்த ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஸோ மார்க்கெட் வந்து இங்கெல்லாம் அப் ட்ரெண்டு, ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. டவுன் ட்ரெண்டான மார்க்கெட் அடுத்து என்ன நமக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டான மார்க்கெட் இப்போ வந்து அப் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பித்த மார்க்கெட்டு எப்படி நம்ம வந்து இது அப் ட்ரெண்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் விட்டுட்டிங்க, இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அப் ட்ரெண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பை லோ செல் ஹை தான் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும், ஒரு லோ இருக்கணும், அந்த லோவில் தான் என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா இப்போது ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை மட்டும் விட்டுருங்க. இந்த லைன் நான் எது வரைக்கும் போட்டுக்கணும் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் விட்டுருங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ட்ரெண்டு மாறினால டவுன் ட்ரெண்டை இது பண்ண முடியாது. ஸோ அப் ட்ரெண்ட் எங்கேருந்து மாறி இருக்குன்னு மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப் ட்ரெண்ட் எங்கேருந்து மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. சரிங்களா, இங்கே ஒரு பியூர் கன்சால்டேஷன் நடந்திருக்கு. நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்னால அடுத்து கீழே புஷ் பண்ண முடியல. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கு, ஹையராக புஷ் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, என்ன படித்தோன்னா இந்த மாதிரி இப்போ நமக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். கரெக்டாக. ஸோ இதை வந்து இந்த சார்ட் பேட்டர்னில் நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒரு லாங் டேர்ம் வியூவில் வந்து எப்படி மேட்ச் பண்ணுவாங்க, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸில் வந்து எப்படி மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல விட்டுருங்க, இது கன்சால்டேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து டீசெண்டாக ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு வேவ் மாதிரி, அது வேவ்னு சொல்ல முடியாது, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஹை புஷ் பண்ணியிருக்கு. ஹையிலேருந்து மறுபடியும் என்ன ஆயிருக்கு, ஒரு லோ ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ லோவிலேருந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து ஹை ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஒரு ஹை. கரெக்டுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ. சரிங்களா. மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஈஸியாக க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகிடும், க்ராஷ் ஆகிடும். ஸோ 36,400 கீழே வந்துச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்ட், இந்த அப் ட்ரெண்ட் வந்து இன்வேலிட் ஆகிடும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறனால. சரிங்களா. இப்போது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பை பண்ண ட்ரை பண்ணுவோம். கரெக்டுங்களா. ஸோ ஒரு நிமிஷம், சைட் பை சைடாக உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம பை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இடம்னு வைங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஹையில் வந்து மறுபடியும் டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம பை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல மோஸ்ட்லி பை பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து ஒரு பாஸ் பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா. ஒரு பாஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து 1 hourல நம்ம பார்க்கறனால நம்ம வந்து எப்படி தெரியுதுன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு டோஜி மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன சொல்லலாம், மார்க்கெட் மேலே போதா இல்லையான்னு நமக்கு தெரியணும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டும் எடுக்க முடியல, பிரேக்கும் கொடுக்க முடியல. ஸோ இது வந்து இன்டெசிஷனாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இப்போ இதுவே 50 minutesல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து
அடுத்து எங்கே வரும் அப்படின்னு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம். இப்போ மேஜர் வந்து ட்ரெண்டு வந்து அப்பு. சரிங்களா, இப்போ நம்ம அதை வரைஞ்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேஷன் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இன்னர் சைடில் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இது வந்து ஒரு லோவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து தான் மார்க்கெட் மறுபடியும் புது ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா, அதனால் இது வந்து ஸ்விங் லோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்விங் லோவிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஹை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லோ, அதுக்கப்புறம் ஹை, அப்புறம் ஒரு லோ, அப்புறம் மறுபடியும் ஒரு ஹை கிரியேட் ஆகிருக்கு, அப்புறம் ஒரு லோலேருந்து புஷ் பண்ணிடுச்சு மார்க்கெட். புஷ் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஹை கிரியேட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா, ஒரு கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி பிஹேவ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா, ஸோ இப்போது மார்க்கெட் எப்படி பார்த்தீங்கன்னா பியூராக பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் இப்போ என்ன இருக்குது, இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் புல் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து அதாவது சார்ட் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணுது, ஸோ இப்போ வந்து புல் பேக்கில் இருக்க மார்க்கெட்டு இல்லை அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது பியூராக. ஸோ இதே தான் நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹையில் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஹையோட என்ட்ரி. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு, பிரேக் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆகும்போது மீன்ஸ் 31 ஜனவரியில் மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சப்போர்ட் எடுத்துச்சு. அப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணிச்சு, பட் புஷ் பண்ண முடியல. ஸோ இது வந்து கன்சால்டேஷன் ரேஞ்சாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஹை கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் ஷார்ப் செல்லிங் ஆகிருக்கு. செல்லிங் ஆகிட்டு எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இது இன்டெரக்டாக இது என்ன கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டபுள் டேப் அப்படின்னு சொல்லலாம், டபுள் பாட்டம். இந்த டபுள் டேப் ஃபாரெக்ஸில் டபுள் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செப்பரேட்லாம் பண்ண மாட்டாங்க, அதாவது டபுள் டாப்பு டபுள் பாட்டம்லாம் சொல்ல மாட்டாங்க, டேப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது 2 தடவை டச் பண்ணியிருக்காங்க, அதனால் டபுள் டேப், சிங்கிள் டேப், ட்ரிபிள் டேப்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேஸில் இப்போ நம்ம இப்படி கூட ரெஃபர் பண்ணிக்கலாம், டபுள் பாட்டம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, டபுள் பாட்டம் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. சரிங்களா, ஸோ இங்கேருந்து வந்து என்ன இருக்குன்னா ஷார்ப் பையிங் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ப் சப்போர்ட் ஜோன்னால இங்கேருந்து ஒரு பையிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் எதுக்கு இப்போ கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் டேப்லேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஹையர் லெவல் புஷ் பண்ணும். ஸோ ஹையர் லெவல் புஷ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் அந்த டபுள் பாட்டமோட பவரில் ஃபுல்லாக மேலே போகும், போயிட்டு ஒரு லெவல் ஆஃப் ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணும், புல் பேக் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த இடத்துல அவனால் இங்கேருந்து, அதாவது இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 37,800 மார்க்கெட் எவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்கு, 39,350 பாயிண்ட். சரிங்களா, 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே புஷ் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா, ஸோ இவ்வளோ வந்து இந்த டபுள் பாட்டமோட பவரை வச்சு புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 350 என்ன ஆயிடுச்சுன்னா, 350 வந்து டேயோட ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அதாவது டேயோட ஹிஸ்ட்ரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 350 வந்து ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் மார்க்கெட் அது வரைக்கும் புஷ் பண்ண ட்ரை பண்ணி இப்போ வந்து என்ன ஆயிருக்கு, புல் பேக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ புல் பேக்கு கீழே வந்த மார்க்கெட்டு, ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து எங்கே நிற்கிது, நமக்கு இந்த இடத்துல வந்து மறுபடியும் என்ட்ரி கிடைக்குமான்னு நம்ம பார்க்கலாம். கரெக்டுங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் மறுபடியும் ரெட் கேண்டில். ஸோ வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்க இந்த இடத்துல. சரிங்களா, டாமினேட் பண்ண செல்லர்ஸை பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இமீடியட்டாக புல் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக புல் பேக் பண்ணனால இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், சரிங்களா, அது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இப்போது 38,900 தான் இதோட ஹை. கரெக்டுங்களா, ஸோ 38,900 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி இப்போது இது கீழே பார்த்தீங்கன்னா 38,600 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்துடுச்சு, இந்த இடத்த மறுபடியும் ரீக்ளைம் பண்ணிடுச்சு. அதாவது 38,750 இந்த ரேஞ்சை வந்து மறுபடியும் ரீக்ளைம் பண்ணிடுச்சு. இப்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மண்டே வந்து மார்க்கெட் வந்து இந்த
அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் பேக் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? கம்ப்ளீட்டாக அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு அப் ட்ரெண்ட் இந்த லெவல் கீழே மார்க்கெட் வர முடியல அப்படின்னா அதாவது கீழே செல் அடிக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து அப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இன்னொரு கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ட்ரெண்ட் லைனு. ஸோ ட்ரெண்ட் லைனோட பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 38,900 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 38,900 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி 38,600 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு நமக்கு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனில் நிற்கிது. இன்னும் வந்து நமக்கு கிளியர் ட்ரெண்ட் டைரக்ஷன் கொடுக்கல. ஸோ இப்போ மண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,600 கீழே கேண்டில் க்ளோஸ் கம்ப்ளீட்டாக 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆனால் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். செல் பண்ணும்போது நம்ம அடுத்த டார்கெட் என்ன எங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் ஹையில் கூட வைக்கலாம். இந்த ரீசெண்ட் சப்போர்ட் எங்கே வச்சுச்சோ அங்கே தான் வைக்க முடியும். 38,500 வரைக்கும் நம்ம வைக்கலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து ட்ரெண்ட் மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், புது ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மீன்ஸ் நம்ம வந்து 40,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறனால சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சரை படித்து அனலைஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து காமனாக வந்து நீங்கள் படிக்கும்போது அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து கிளியராக உங்களுக்கு புரிய என்ன ஆகும்னா மார்க்கெட்டை இந்த லெவல் டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் உங்களால். அதாவது டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்டு, புல் பேக் எடுக்குது, மார்க்கெட் வந்து ஹால்ட் பண்ண போகுது, இப்போ அடுத்த மூவ்க்கு ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தியரி உங்களுக்கு வந்து அதிகமாக நல்லா புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் வரைஞ்சேன் இல்லையா, இந்த மாதிரி ட்ரெண்டோட இது கண்டுபிடிக்கிறது. ஸோ சும்மா இந்த ஸ்விங் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஸ்விங் கண்டுபிடிக்கிறத நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு எல்லா சார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 நிறைய சார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லா சார்ட்ஸும் அதிகமான வால்டேட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அதிகமான வால்டேட்டில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா அதில் உங்களால் கிளியர் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கிளியர் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற சார்ட்டில் உங்களால் ப்ராஃபிட் ஈஸியாக பார்க்க முடியும். அதுவே கிளியர் ட்ரெண்ட் இல்லாத இடத்துல உங்களால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்டாப் அதிகமாக ஹிட் ஆகும் நமக்கு வால்டலிட்டியில். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரேண்டம் சார்ட்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்விங் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்விங் கண்டுபிடிச்சதை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். எப்போயுமே ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி ட்ராக் பண்ணுங்கள். ஏன் ட்ராக் பண்ணுறேன்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் அதோட அவுட்புட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்விங்கு பார்த்தேன்ப்பா, கண்டுபிடிச்சேன், இந்த ஸ்விங்கில் வந்து பை என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்து அந்த ப்ரைஸை நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஸோ அதுவே 1 வீக் கழிச்சு அந்த ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கு, இல்லை ஸ்டாப் ஹிட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் இன்னும் ஈவன் பெட்டராக உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஒன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபிபனோசி யூஸ் பண்ணுறது, அப்புறம் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ட்ரேடும் இம்ப்ரூவ் ஆகிடும், உங்களோட எக்ஸிட் அண்ட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியும் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து பார்ட் 2 நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தா ஐ எம் வெரி சாரி உங்களுக்கு. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.